நமஸ்காரம். பகவானுடைய பார்வையில் நாம் அனைவருமே சமம். அந்தணராகவோ க்ஷத்ரியனாகவோ வைஷ்யராகவோ ஆறாக இருந்தாலும் அவர் வேறுபாடு பார்ப்பதில்லை. பணக்காரனோ ஏழையோ, அழகனோ அழகற்றவனோ அவர் சமமாகவே நடத்துகிறார். வடக்கு திருவீதி பிள்ளை என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் நம்பிள்ளையனுடைய சிஷ்யர். வடக்கு திருவீதி பிள்ளைக்கு 2 மகன்கள் குமாரர்கள் அவதரித்தனர். மூத்தவர் பிள்ளை லோகாச்சாரியர், இளையவர் அழகிய மணவாள பெருமாள். இவர்கள் இருவருமே பல புரட்சிகரமான கருத்துக்களை, சாஸ்திரம் ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை தங்கள் நூல்களில் வெளியிட்டுள்ளனர். அதிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூலை எழுதியுள்ளார். அதில் ஒரு அழகான கருத்து சொல்லுகிறார். நம்மாழ்வார் அந்தணராக பிறக்கவில்லை. அவர் பிறப்பால் வேளாளர். அதனால் என்ன குறை? பகவான் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவர் சிறந்தவர். அவருடைய பிறப்பையோ பணத்தையோ படிப்பையோ அழகையோ பார்ப்பது குற்றமாகிறது. அவர்கள் எந்த சாதியில் பிறந்தார்கள் என்று குறை கூறவே கூடாது. அது கொடுமையான பாகவத அபச்சாரமாகிறது. சில பாகவதர்களை பற்றி அந்த சுவாமி தன் நூலில் தெரிவிக்கிறார். 5வரில் 4வரில் 3வரில் முற்பட்டவர் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் என்று ஒன்று சொல்லுகிறார். மேலோட்டமா பார்த்தா பொருள் புலப்படாது. ஆனா எளிமையான அர்த்தம். 5வரில் முற்பட்டவரார்? 5வர்னாலே பாண்டவர்கள். அதில் முதல் தர்மபுத்திரன். அவர் க்ஷத்ரியர். ஆனாலும் விதுரன் இறந்தபோது அவருக்கு அந்திம சடங்குகளை செய்ய வேண்டும் என்று அசரீரி வாக்கு சொல்லிற்று, ஆகாசவாணி சொல்லிற்று. நம்ம பண்ணலாமா கூடாதா என்று சந்தேகமே படாமல் தர்மபுத்திரன் அரசனாக இருப்பினும் விதுரருக்கு அந்திம சடங்குகளை செய்தார். அதிலிருந்தே அவருடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். இது 5வரில் முற்பட்டவர் செய்வது. அடுத்தது 4வரில் முற்பட்டவர். 4வர்னா ராம லக்ஷ்மண பரத சத்ருகுனர். முற்பட்டவன் ராமன், சகஜர் கூட பிறந்த லக்ஷ்மணன். ராமனும் லக்ஷ்மணனுமாக சேர்ந்து அல்லது ராமன் லக்ஷ்மணனை கூட கூட்டிக் கொண்டு ஜட்டாயுவுக்கு அந்திம சடங்குகளை செய்தார். அவர் ஒரு பறவை, ஒரு கழுகு அப்படின்னு பார்க்காமல் சக்கரவர்த்தி திருமகனாய் க்ஷத்ரிய குலத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் அந்த கழுகுக்கு ஈமச்சடங்குகளை செய்திருக்கிறார். அவர் அதை பற்றி குற்றமே நினைக்கவில்லை. மேலும் அந்த கழுகுக்கு மோட்சத்தையே கொடுத்திருக்கிறார். இப்படி 2வது இடத்திலையும் பாருங்க, ராமன் குறை பார்க்காமல் நிறைவா செய்திருக்கிறார். அடுத்தது 3வரில் முற்பட்டவர். இங்க 3 பேர்னு சொல்ல வந்தது ராமானுஜருடைய ஆச்சாரியர்களான பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள் என்கிற 3வர். 3 பேரு நம்பி நம்பி நம்பின்னு முடிஞ்சிருக்கேன். அதனால இந்த 3 பேரையும் ஒன்னா சேர்த்தார். இதுல முற்பட்டவர் முதல் யாரு? பெரிய நம்பிகள். மகாபூர்ணர்னு அவருக்கு திருநாமம். பிராமணோத்தமர், அனைத்து கல்வியும் கற்றவர். அவர் காலத்துல நடந்த அவர் சரித்திரம் இது. மாரணியர் நம்பின்னு ஒருத்தர். அவர் அந்தணர் அல்லர், ஆனால் பரமபாகவதர் ஸ்ரீ வைஷ்ணவர். அவரும் ஆளவந்தாருக்கு சீடர். பெரிய நம்பிகள் ஆளவந்தாருக்கு சீடர், மாரணியர் நம்பிகள் ஆளவந்தாருக்கு சீடர். மாரணியர் நம்பிகள் உயிர் துறக்க போகிறார்.
ஆச்சாரியன் திருவடிகளை அடையப் போகிறார். அப்ப பெரிய நம்பிகளிடத்தில் கூறினார், என்னுடைய குடும்பத்தவர்கள்லாம் பாகவதர்களா ஸ்ரீவைஷ்ணவர்களா இல்ல, அதனால அவர்கள் தொட்டு எனக்கு ஈமச்சடங்கு செய்யறதில் எனக்கு உடன்படிக்கை இல்லை. பெரிய தேவதைக்கு கொடுக்கணும்னு அன்னத்தை சமத்தி வச்சிருந்தா அதை நாய் எடுத்துன்னா தப்பு இல்லையா? அதனாலே நான் இறந்த பிற்பாடு இந்த சரீரத்துக்கு உடலுக்கு ஈமச்சடங்குகளை நல்ல ஸ்ரீவைஷ்ணவர் பண்ண வேணும், இது என் ஆசைன்னு சொல்லாமல் சொல்லி போனார். வேற யாரையும் கூப்பிடாமல் பெரிய நம்பிகளே போய் அவர் சரீரத்தை தொட்டு அவருக்கு வேண்டிய அந்திம சடங்க முடிச்சுட்டார். காவேரியில நீராடி விட்டு தன் திருமாளிகைக்கு போய்விட்டார். உடனே ஊரே கொதித்து போயிற்று. அது எப்படி சிறந்த அந்தணரார இவர் போய் அந்தணர் அல்லாத அவருக்கு ஈமச்சடங்குகளை செய்யலாம்னுட்டு அனைவரும் ராமானுஜரை வந்து புகார் சொல்லினர். ராமானுஜர் தன் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் இடத்துல போனார். எதற்காக இப்படி செய்தீர்? அப்ப அந்த சுவாமி பதில் சொன்னார், ஆழ்வார்கள் பாடியிருக்கிற பாட்டெல்லாம் வீணா, பாகவதனாக இருந்தால் பிறப்பு பார்க்க கூடாது என்று சொல்லிருக்கிற வார்த்தையெல்லாம் பொய்யாப்படுமா? பாகவதர்கள் நமக்கு தலைவர்கள்னு ஆழ்வார்கள் பாடியிருக்கிறது பொய்யா? அப்படின்னா நீர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பாடெல்லாம் உண்மை பாடல்கள்னு நான் நம்புறேன். ஆழ்வார் பாகவதர்கள் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவர்கள் போற்றத்தக்கவர்னு கூறியிருக்கிறார். அது உண்மையானா நான் இப்ப பண்ணது சரி, அது பொய்யானா நான் இப்ப பண்ணது தப்பு. குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்த எத்தனை நலந்தான் இல்லாத அம்மாழ்வாரே கூறுகிறார், எத்தனை கீழவனா பிறந்திருக்கட்டும், ஆனால் பகவானுக்கு பக்தன்னு சொல்லிவிட்டால் அவனை மிக உயர்ந்தவனாக கொண்டாட வேண்டும். இதத்தான் ஐவரில் முற்பட்டவர், நால்வரில் முற்பட்டவர், மூவரில் முற்பட்டவர், மூவரும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றனர். நாமும் அதை புரிந்து கொண்டு எந்த பாகவத அபச்சாரமும் படாமல் பாகவதர்களை சிறந்தவர்களாக கொண்டாடியே வாழ்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.